So now we are going to see this geotechnical and foundation engineering. Okay, this is very important subject. Okay, civil. You appear for any exam, this geotechnical and foundation is having a significant value. Okay, so TRB la irundhu GATE engineering service எந்த exam எழுதினாலும் சரி, you will get around exactly around 20% of the marks you can expect from this geotechnical and foundation, which is an interesting subject too. So concepts will also be interesting. Okay, so let us have an introduction on this subject, then we will move into the unit wise. Okay, now so we will see the geotechnical plus foundation. Okay, plus foundation. Fine, isn't it? Yeah? So we will discuss some special cases. Okay, then we will move to the concepts unit wise. Okay, so let us assume a scenario. Okay, please be everyone be interactive. So you're investing some 1 crore rupees on a building. Okay, let us assume some higher figure, 5 crore rupees for buying a building in let us assume Anna Nagar. Okay, so you're investing on 5 crore on a land. Okay, now you want to construct a structure over this over area of land. Okay, it may be any building, 2-story, 3-story. Let us assume a 10-story building you need to construct for commercial purpose. Now, Lizania, whenever you want to construct, அதாவது நீங்க ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சாயில வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது கீழ இருக்க சாயில் ஸ்டேட்டை என்ன பண்ணணும்? What you should do? டெஸ்ட் பண்ணனும் சார். Yes. அந்த சாயில் அந்த பில்டிங்க்கு சூட்டபிளான்னு செக் பண்ணனும் சார். மீன்ஸ் லோட். Yes, you should test the soil, right? So அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன, அதோட பியரிங் கெபாசிட்டி என்ன, அது வந்து எவ்வளவு வந்து லோடு தாங்கும் அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணணுமா? It's a common sense, right? Fine. Now, இப்ப let us assume நீங்க வந்து இந்த ஒரு 5 crore இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க ஒரு பில்டிங் கட்டணும். பட் ஆனா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா you are getting the safe bearing capacity of the soil as 0. Okay, safe bearing capacity of the soil as 0. சரியா? இப்ப SBC 0 வருது அப்படின்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஓகேவா, you have invested so huge quantum of amount. உங்களால அப்படியே விட்டு போயிட முடியுமா? ரெஸ்பான்ஸ், உங்க லைஃப் டைம்லயே நீங்க 5 கோடி தான் சம்பாதிச்சிருக்கீங்க, அதை மொத்தமா இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த இடத்துல. அங்க சேஃப் பியரிங் கெபாசிட்டியே இல்ல, 0 அப்படின்னா என்ன? The soil is not fit for supporting any structure. அந்த இடத்துல பில்டிங்கே கட்ட முடியாது, அப்படிதானே? சேஃப் பியரிங் கெபாசிட்டினா என்ன? அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த். கரெக்டா? ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். அப்ப சேஃப் பியரிங் கெபாசிட்டி 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாயில் வந்து இஸ் நாட் ஃபிட் ஃபார் சப்போர்ட்டிங் எனி ஸ்ட்ரக்சர், ரைட்? நவ் வாட் வில் டூ இன் திஸ் சினாரியோ? எஸ், எனிஒன் என்ன பண்ணலாம்? SBC 0ன்னு வந்துருச்சு, இதுல பில்டிங்கே கட்ட முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கா? எனி ஆல்டர்னேட்டிவ் ஹியர்? எனி ஆல்டர்னேட்டிவ்? சாயில் ஸ்டெபிலைசேஷன் பண்ணலாம் சார். ஸ்டெபிலைசேஷன் பண்ணாலுமே சாயில் ஸ்டெபிலைசேஷன்ன்றது சாயில் குவாலிட்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது. சேஃப் பியரிங் கெபாசிட்டியை எப்போதுமே நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்க சொல்ற இந்த லைம் ஸ்டெபிலைசேஷன், அப்புறம் இந்த ஜியோ டெக்னிக்கல் என்ஹான்ஸ் டெக்னிக் எல்லாம். வெங்கடேஷ், வாட் இஸ் யர் டவுட் மா? யூ ஆர் ரைஸ்ட் யுவர் ஹேண்ட். ஃபைன், நோ இஷ்யூஸ். லிசனியா, ஸோ இந்த டெக்னிக் ஜியோ டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயிலோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர சேஃப் பியரிங் கெபாசிட்டியை ப்ரிடாமினண்டா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. யூ ஆர் சேயிங் அபவுட் ஜியோ டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்ஸ், அதெல்லாம் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைக்கு அது நம்ம யூஸ் பண்ணலாம், சரியா? பட் இது வந்து பாத்தீங்கன்னா SBCயே 0 ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? எனிஒன் என்ன பண்ணலாம்? Select a foundation which strengthens the soil. How the foundation will strengthen the soil? Compaction sir, compaction. காம்பாக்ஷன்னாலும் காம்பாக்ஷன் எதுக்கு பண்றோம்னா, அங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ காம்பாக்ஷன்ன்றது ஒரு சாயில் இருக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து காம்பாக்ட் பண்றோம், அப்படின்லாம் கன்சால்டேட் பண்ணுவோம், சரியா? காம்பாக்ட் பண்ணுவோம், ஒண்ணு கன்சால்டேஷன் நடக்கும். இது ரெண்டும் சிமிலர் தான். ஆனா என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பாக்ஷன்ல சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க ஜியோடெக் லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு வால்யூம் ஆஃப் ஜார்ல 3 லேயர்ஸ் ஆஃப் சாண்ட் எடுத்து 25 தடவை டேம்ப் பண்ணுவீங்க. கரெக்டா? 25 times 25 times and 25 times டேம்ப் பண்ணுவீங்க. ஏன் டேம்ப் பண்றீங்க? What is the reason? Why you are applying pressure to the soil? Because
அதுல உள்ள வாய்ட்ஸ் இருக்கும் கரெக்டா? அந்த சாயில் ரிமூவ் உள்ள பண்றது. வாய்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வாய்ட்னா என்ன? வாய்ட்னா இந்த சாயிலுக்கு நடுவுல இருக்க கேப். ஸோ இப்போ நீங்க ப்ரெஷர் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வாய்ட்ல உள்ள இருக்க ஏர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஒன்று வாய்டுக்குள்ள காத்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி இருக்கலாம். சரியா? ஏர் ஆர் வாட்டர். ஓகே. ஸோ வென் யூ அப்ளை ப்ரெஷர் டு தி சாயில், வாட் வில் ஹேப்பன்? ஃபர்ஸ்ட் எது வெளியில வரும்? எஸ்கேப் ஆகும். எஸ்கேப். ஏர் வில் எஸ்கேப். ஓகே. ஸோ இந்த ஏர் எஸ்கேப் ஆக என்ன ஆகும்? இதோட what will happen? This will become compact. And what is the purpose of compaction? Shear strength வந்து increase ஆகும். Obviously soil ஓட strength என்ன? Shear strength. What is Coulomb equation? Tau is equal to C plus sigma tan phi. கரெக்டா? So obviously ஒரு soil ஓட strengthன்றதை நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா அதோட shear strength வச்சு தான் நான் சொல்லுவேன். Compaction பண்றது shear strength increase பண்ண. பட் அது வந்து எப்பனா ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்க சாயில நம்ம பண்ணாதான் ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த்தே இல்ல. சரியா? இப்ப கன்சால்டேஷன்ன்றது என்ன பாத்தீங்கன்னா கிளேல நடக்கும். சரியா? ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா இந்த வாய்ட்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய போர் வாட்டர் வெளியில வர ஆரம்பிக்கும். சரியா? போர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? போர் வாட்டர் வெளியில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் வில் டேக் அரௌண்ட் மோர் தென் 100 years, 100 வருஷம் ஆகும் மொத்த போர் வாட்டரும் வர. அப்படி இல்லைன்னா இட் மே டேக் ஆக்சுவலா வராது, 100 years வராது. இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஆர்சிசி பில்டிங்கான லைஃப் என்ன பாத்தீங்கன்னா 70 years தான். கரெக்டா? இப்ப யூஸ் பண்றதெல்லாம் குவாலிட்டியா இருக்கா? டெஃபினெட்லி நாட். நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ ஒர்க் சைட்ல வந்து ஒர்க்கபிலிட்டிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணியை எடுத்து கலப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப கிராக் வருது. அப்போ லைஃபோட பில்டிங்கும் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. 70 years தான் வருது. ஸோ அப்படி இருக்க ஃபுல் கன்சல்டேஷன் நடந்தே முடியாது. கன்சல்டேஷன்னா இந்த போர் வாட்டர் கிளேயி சாயில்ல நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளேயி சாயிலுக்குள்ள இருக்க போர் வாட்டர் வந்து என்ன பொறுமையா வந்து வெளியில வரும். சரியா? இட் டேக் ஈவன் இன்ஃபினிட்டி இயர் கூட ஆகும். ஸோ இதுதான் கன்சால்டேஷன். ஆனா அது ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பினாமினன் சேம் தான். ஸோ இது ரெண்டும் வெளில வர ஷியர் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? பட் ஆனா இந்த இடத்துல இது நீங்க எது பண்ணாலுமே இங்க வந்து யூஸ் ஆகும். அது ஓகே. ஸோ வாட் இஸ் த ஒன்லி டெக்னிக்? வி கான்ட் வேஸ்ட் 5 crores, ரைட்? ஸோ அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். வாட் இஸ் தட்? தட் இஸ் தி ஃப்ளோட்டிங் ராஃப்ட். தேர் கம்ஸ் தி floating raft. சரியா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் தி raft foundation. ஓகே. சோ raft foundation யூஸ் பண்ணுவோம். சார் raft foundation என்ன சார்? எஸ், floating raft. வெரி சிம்பிள் சார். சோ இப்போ இதுதான் soil strata. ஓகே, let us assume this is the soil strata. சோ இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்ட போறேன். சரியா? let us assume the weight of this structure is some 1 lakh ton. சரியா? 1 லட்சம் டன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? நான் வந்து சாஃப்ட்வேர்ல கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ இருக்க சாஃப்ட்வேர் வச்சு என்னோட பில்டிங்ல இருந்து என்ன லோடு வரப்போகுது அப்படின்றத வச்சு அதோட டோட்டல் வெயிட்டை நான் கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ 1 lakh டன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே இருக்க கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல வந்து அப்படியே அழகா என்ன பண்ணணும்? எக்ஸ்கவேட் பண்ணணும். சரியா? எக்ஸ்கவேட் பண்ணணும். சார் எந்த அளவுக்கு சார் எக்ஸ்கவேட் பண்ணணும்? சரியா? எந்த அளவுக்கு எக்ஸ்கவேட் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்கவேட் பண்ணா 1 லட்சம் டன் வெயிட் வந்து சாயில் வருது. புரியுதா? ஸோ அப்ப இங்க இருந்து நீங்க எவ்வளவு சாயில் விளையாடுங்க? weight of soil excavated is equal to how much? It should be equivalent to 1 lakh ton. புரியுதா? ஆமா. சோ அந்த பில்டிங் வந்து என்ன லோடு கொடுக்குதோ அதே வெயிட்டுக்கு ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும்? இந்த சாயில எக்ஸ்கவேட் பண்ணி வெளியில எடுக்கணும். ஓகே. சோ 1 lakh ton should be taken outside. Are you getting my point? Yes, point. சோ அப்ப என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட்டுக்கு சாயில இப்ப வெளில எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து சார் எஸ் பிளேஸ் தி ஸ்ட்ரக்சர் ஹியர். பிளேஸ் தி ஸ்ட்ரக்சர் ஹியர். இப்ப இந்த சாயில எக்ஸ்கவேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பிரசன்ட் ஆயிருந்தது? சாயில். கரெக்டா? சொல்லுங்கப்பா. சாயில் தானே இருந்தது. ஆமா சார், ஆமா சார். ஆமா சார். அதோட வெயிட் என்ன? வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் தி சாயில்? 1 lakh ton. ஆமா. இப்போ இந்த சாயிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஸ்ட்ரக்சர் வைக்க போறேன். அந்த ஸ்ட்ரக்சரோட வெயிட் என்ன? அகைன் 1 lakh ton. சோ அப்ப இங்க இந்த இடத்துல இருக்க நெய்பரிங் சாயில் வந்து முன்னாடியே 1 lakh டன்கான வெயிட்ட பியர் பண்ணிட்டு தானே இருந்தது, தாங்கிட்டு தானே இருந்தது. சொல்லுங்க. அப்ப அந்த சாயிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் பில்டிங் வச்சாலும் அதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். it will have the same experience, right? Yes sir. This is the concept of floating raft. Okay, this is the concept of
floating raft or raft foundation. சாயிலுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல, சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி ஜீரோனாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீங்க எத்தனை ஸ்டோரி பில்டிங் வேணா கட்டலாம் யூசிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் floating raft. I hope everyone got the concept right. Any doubt on this? Yes sir, yes sir. சார் சாயிலோட யூனிட் வெயிட் தான் அதுல ஸ்டார்ட் வரைக்கும் இருக்கும் சார். முன்னாடி நடந்தானே சாயிலோட இப்போ SBC 0 வந்தா கூட அந்த பில்டிங்கோட வெயிட் இல்லனா கூட நம்ம கட்டும்போது அது 1 லட்சம், ஐ மீன் 1 லட்சம் டன் சொன்னீங்கல அந்த வெயிட்டேஜ். அந்த வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஸ்டார்ட் டாப் லேயர்ல அந்த ஃபவுண்டேஷன்ல ராப்டர்ல ஃப்ளோட்டர்ல கேக்குறேன். சோ அந்த இடத்துல சாயிலோட யூனிட் வெயிட் தாங்குது அப்படினா நம்ம பில்டிங் கட்டன்ற மாதிரி சொல்றீங்க கேக்குறேன். யூனிட் வெயிட்ல நீங்க போவனா தம்பி, சிம்பிளான மேத்தமேட்டிக்கல் லாஜிக். இதுக்கு மேல அங்க பாருங்க, நீங்க டெக்னிக்கலா எந்த கான்செப்டும் போக வேணாம், சிம்பிளான லாஜிக் தான் சொல்லிருக்கேன். டெக்னிக்கல் கான்செப்டே கிடையாது. இங்கே ஒரு வெயிட் இருக்கு சரியா, let us assume இது ஒரு ஸ்டீல் பிளேட்னு வச்சுக்கோங்க சரியா. ஸ்டீல் பிளேட் இருக்கு, இதுக்கு மேல ஒரு 10 கிலோ ஒரு அயன் இருக்கு சரியா, அயன் இருக்கு. இப்ப நான் இதையே என்ன பண்ண போறேன்னா, இதே இடத்துல அதே மாதிரி ஒரு 10 kg ஒரு ஸ்டீல் சரியா. இப்ப ரெண்டுமே ஈக்குவல் வெயிட் தானே சொல்லுங்க. இப்ப நான் இந்த இடத்துல அயன் வச்சாலும் சரி ஸ்டீல் வச்சாலும் சரி, இந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு என்ன தெரியும், ஒரே வெயிட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். புரியுதா? நீங்க ஸ்டீல் பிளேட்டோட வெயிட் 0வா இருக்கும் அப்படிதான் சொல்ல வரீங்க சார்? ஸ்டீல் பிளேட்டோட வெயிட் எப்படிப்பா 0வா இருக்கும்? அப்படி நான் சொல்லி இதோட வெயிட் 0வா இருக்கும் நான் சொல்லி. சாயிலோட வெயிட் எப்படி 0 ஆகும்? இல்ல லைக் இங்க SBC 0 ன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்றேன். சேஃப் பீரிங் கெபாசிட்டி 0னா அந்த சாயிலோட அந்த பில்டிங்கை சப்போர்ட் பண்ற ஸ்ட்ரென்த் 0. தட் டசன்ட் மீன்ஸ் தட் தி வெயிட் சாயில் டஸ் நாட் ஹேவ் எனி வெயிட். நீங்க சாயில் எக்ஸ்கவேட் பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா அது வெயிட் மிஷின்ல வெயிட் காட்டும்ல. ஓகே சார், ஓகே. தட் will have some weight, right? ஓகே. அதோட SBC 0 ஆகும். அதாவது அது என்ன சொல்றது, ஒரு சில ரீசன், நிறைய ரீசன் இருக்கு அது ஏன் 0 ஆகுது அப்படின்றது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் the soil does not have the weight. அதை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா it will have some measure of weight, right? Okay sir, okay. Yeah, so I hope you got my point. Now yes sir, yes I got it. So this is the concept of floating raft. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், floating raft வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம், சேஃப் பீரிங் கெபாசிட்டி 0னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். திருப்தியா? புரியுதா? Yes sir. Now so அடுத்து okay, now next we'll move to the next important concept, that is design. So இப்போ இந்த மாதிரி ஒரு வியர் அஸ்யூம் பண்ணலாம். How many is attending the demo here? Please can you, Hari Prakash, are you attending demo or are you joined? Hari Prakash. I'm joined sir. Okay. Tamil. Hello. Raja. Yes. Raja. Anandavel. Respond. Please inform whether you are attending demo or you are joined. Anandavel. Andal, Balakrishnan, Tangaraj. So எத்தனை பேர் டெமோ இருக்கீங்க இதுல? How many is attending the demo? Respond. Balakrishnan demo. Yes, fine. So if anyone is attending the demo, please report me. Okay, I should know the count. Please put in chat box. Okay, fine. This is just for the count purpose. Fine. Yes, Naveen is attending the demo. Thank you. Tangaraj is attending the demo. Yes, fine. Thank you. Just for count purpose. Okay, listen here. So, okay, next ஒரு concept பார்க்கலாம். Listen here. So, let us assume here இந்த மாதிரி ஒரு water body இருக்கு. ஓகேவா? There is a water body. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு வியர் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ஓகே, ட்ரைங் டு பிளேஸ் ஹியர் வியர் ஸ்ட்ரக்சர். வியர் அப்படின்னா ஒரு டேம் சின்னதா. சரியா? So yes, I'll make it to record the total. Fine. Listen here. So as you studied in fluid mechanics, so if the water is stored for some height, சரியா? So water வந்து ஒரு certain height-க்கு மேல ஸ்டோர் பண்ணா இதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்? What is the energy possessed? சொல்லுங்க, என்ன எனர்ஜி? Very good.
ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கரெக்டா. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ண இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதிகமாகிட்டே இருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து சும்மா இருக்காது. என்ன பண்ணும், இங்க வந்து கீழே இருக்க வாய்ட்ஸ்ல வந்து திஸ் இஸ் a sandy soil சரியா. ஸோ sandy soil இல்ல கொகஷன்லெஸ் சாயில் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். கொகஷன்லெஸ் சாயில்னா என்ன, கிளே வந்து கோசிவ் சாயில் கரெக்டா. கிளே வந்து கோசிவ் சாயில். கொகஷன்னா இப்ப நீங்க கிளே எடுங்க அப்புறம் சாண்ட் எடுங்க சரியா. இதை நீங்க இன்வெர்டடா பிடிங்க. இப்ப கிளே வந்து நீங்க இன்வெர்டடா ஹோல்ட் பண்ணீங்க, தலைகீழ ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளே வந்து கீழே விழுவுமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால? என்னம்மா வாட் வில் ஹேப்பன்? எஸ். இதுவே வந்து ஒரு சாண்டை வந்து இன்வெர்டடா உங்களால ஹோல்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? Why? Because here the cohesion is zero. Cohesion வந்து ஜீரோ. இந்த இடத்துல வந்து ஏன் வந்து கிளே வந்து கீழே விழுவல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி வாட் கிளே. கொகஷன்றது என்ன, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்குள்ள இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அப்போ அதனால கொகஷன் இருக்கிறதுனால அந்த கிளே வந்து விழாது. இதே வந்து ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொகஷன் ஜீரோனால விழுந்துடும். ஓகே, தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொகஷன்லெஸ் சாயில். ஸோ அப்போ கொகஷன்லெஸ் சாயில் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே தண்ணி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, அப்போ சும்மா இருக்காதா? அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி திஸ் வில் ஸ்டார்ட் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் ரைட். அப்போ கீழே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுமா சொல்லுங்க. அப்போ எஸ்கேப் ஆகி என்ன பண்ணணும்னா ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் இது அப்படியே இந்த தண்ணி வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த ஐவில போய் I think the voice will not break. There is no chance. Bhupati? Clear, sir. Clear, sir. Clear, sir. Yeah. Yes. That is not at all possible. Okay. Today the network stability has been checked. Fine. Isn't it? இப்போ நீங்க ஐவி போறீங்க அப்படின்னா அந்த ஐவி ஏதாவது போனப்ப அந்த ஐ விசிட்ல வந்து இந்த டேமுக்கு பக்கத்துல வந்து மூட்டை மூட்டையா போட்டிருப்பாங்க பாத்துருக்கீங்களா, வெள்ளை மூட்டை. அப்சர்வ்ட் ஒயிட் கன்னி பேக் சரியா. அதுக்கு ரீசன் என்ன, இதுக்குதான். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எஸ் வாட் ஹேப்பன்? இல்ல வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன் சார். நோ ஓகே சார், நோ ஓகே சார். லிசனியா. ஸோ நான் வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த வாட்டர் வந்து இதுல வந்து வெளியில வந்து இந்த மண் அரிச்சிட்டு வெளியில வர ட்ரை பண்ணும் சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே லெட் அஸ் அஸ்யூம் a soil sample at the downstream of the hydraulic structure. அதாவது தண்ணி இப்படி எஸ்கேப் ஆகி வருது கரெக்டா. ஸோ அங்கே தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது அப்ஸ்ட்ரீம், இது டவுன்ஸ்ட்ரீம் கரெக்டா. ஸோ திஸ் இஸ் டவுன்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் அப்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஸோ இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ரைங் டு பர்குலேட் த்ரூ தி சாயில். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வெளியில வருது கரெக்டா. ஸோ அப்போ இந்த சாயில் சாம்பிளை நான் எடுத்து அனலைஸ் பண்றேன் சரியா. ஸோ வாட் இஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் சரியா. சார் டோட்டல் ஸ்ட்ரெஸ்னா என்ன சார் அப்படின்னா, டோட்டல் ஸ்ட்ரெஸ்னா அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டுக்கு மேல எவ்வளவு சாயில் இருக்கோ அந்த டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில்னால இந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் என்ன, டோட்டல் ஸ்ட்ரெஸ். போர் வாட்டர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்க தண்ணி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணும், ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் தி டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் சரியா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் லிசனியா. ஸோ இப்போ இங்க அதிகமாக இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும், டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போர் வாட்டர் ப்ரெஷர் வில் பிகம் ஈக்குவல் அண்ட் திஸ் வில் பிகம் ஜீரோ. ஸோ சிக்மா டேஷ் வந்து ஜீரோ ஆயிடும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா what is the equation? Tau is equal to C plus sigma dash tan phi correct ah. Tau is equal to சொல்லுங்கப்பா C plus sigma dash into tan phi. இப்போ இது cohesionless soil C 0 ஆயிடுச்சு, sigma dash 0 ஆயிடுச்சு. அப்ப shear strength என்ன ஆயிடும், shear strength will become 0. so shear strength என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும் சரியா. shear strength 0 ஆயிடுச்சுன்னா அது that is like behave like ஒரு லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும், மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வெளில வர ஆரம்பிச்சிடும். இப்போ மண் வந்து டவுன் ஸ்ட்ரீம் வந்து அரிச்சிட்டு அப் ஸ்ட்ரீம் வரைக்கும் என்ன ஆகும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, பைப்பிங். திஸ் இஸ் கேன்சர் ஃபார் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து
ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சருக்கான கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அரிச்சு இந்த மொத்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிடும், ஃபெயில் ஆகிடும். ஓகே, அதை இப்போ தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல ஷீட் பைல் போடணும், கீழே ஷீட் பைல் போடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், லென்த் ஆஃப் சீபேஜ் வந்து அதிகமாகும், அப்போ சீபேஜ் ப்ரெஷர் குறையும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகாது. சரி, அது இன்னும் தெளிவாக நம்ம படிக்கணும்னா திஸ் கம்ஸ் அண்டர் தி கண்டிஷன் ஆஃப் அப்வர்ட் சீபேஜ் ஃப்ளோ. அது வந்து நான் கான்செப்ட் வரப்போ சொல்லி தரேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபைன். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இது என்ன கேஸ்ல வரும்னா அப்வர்ட் சீபேஜ் ஃப்ளோ. எப்படி சார்? எஸ் எசனியா, எப்படி சார் அப்வர்ட் சீபேஜ் ஃப்ளோன்னு சொல்றீங்கன்னா இதுதான் தண்ணி. ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து எந்த டைரக்ஷன்ல பர்குலேட் ஆகுது சொல்லுங்க, எப்படி வெளியில வர ட்ரை பண்ணுது? ஆமா. ஸோ அப்போ இது அப்வர்ட் சீபேஜ் ஃப்ளோ ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் கரெக்டா. பட் இப்போ நான் சொல்லி கொடுத்தனா புரியாது, சரியா? பட் ஓவரால் கான்செப்ட் தான். ஸோ ஓவராலா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆயிடும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் 0 ஆயிடுச்சுன்னா டவு இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan phi. அப்போ சிக்மா டேஷ் 0னா பொசிஷன்லெஸ் சாயிலுக்கு சியும் 0 கரெக்டா. தென் வாட் will happen to the shear strength? Shear strength will also become 0. ஓகே, this is the concept. இதுவே வந்து கிளே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், கிளே இருக்கு அப்படின்னா what will happen? Even the sigma dash is 0, cohesive வந்து என்ன பண்ணும், shear strengthக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், this concept is known as liquefaction. liquefaction அப்படின்னா குயிக் சாண்ட் கண்டிஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, குயிக் சாண்ட் கண்டிஷன், சரியா? ஸோ இதை பத்தி இன்னும் இன்டெப்தா படிக்கலாம். சும்மா நான் ஜஸ்ட் ஒரு லே அவுட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேஸ் இருக்கு, சரியா? இப்போ நீங்க வந்து சப்வே கட்டுறீங்க, நீங்க கீழே ரயில்வே சப்வே எல்லாம் போயிருக்கீங்களா? சென்னையில எல்லா ரயில்வே சப்வே, அதுல வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ரீடைனிங் வால் கட்டுவாங்க. ஏன்னா நீங்க இங்க சப்வே கட்டுறப்ப என்ன ஆகும், இந்த சைட்ல இருக்க சாயில் வந்து உள்ள ஸ்லைட் ஆகி உள்ள வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த சைட்ல வந்து நம்ம ஒரு ரீடைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், சரியா? அதுங்க வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், அப்படின்னா பாசிவ் எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து இதை எதில் படிப்போம்னா திஸ் வில் ஸ்டடி இன் கேஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். அடுத்து இப்போ சாயிலோட ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்கிறது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம்னா சாயில் ப்ராப்பர்ட்டி படிப்போம், சாயிலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, அப்புறம் சாயில் கிளாசிஃபிகேஷன் படிப்போம். ஓகே, எல்லாத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது கிளேயா, சில்ட்டா, கிரேவலா, இல்லை போல்டரா இல்லை ராக்கா, சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன், கன்சாலிடேஷன், வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், ஃப்ளோ நெட், தென் ஃபாலோட் பை திஸ் permeability, தென் ஆஃப்டர் திஸ் அப்புறம் அந்த நிறைய மலை, இப்போ ஊட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோப் வந்து அடிக்கடி வந்து என்ன ஆகுது, மலை வந்து சரி இருக்கு, நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா? ஸ்லோப் ஸ்டேபிளா இல்லாம என்ன ஆகும், அங்க இருந்து வந்து கட்டாயி விழும் சாயில், கரெக்டா? ஸோ அதை பத்தி படிக்கிறது சாயில் ஸ்டெபிலிட்டி, அதுவும் நம்ம படிப்போம். ஓகே, சாயில் ஸ்டெபிலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வில் ஸ்டடி ஷியர் ஸ்ட்ரென்த். ஓகே, ஷியர் ஸ்ட்ரென்த் படிப்போம். நெக்ஸ்ட் எர்த் ப்ரெஷர் படிப்போம். ஓகே, தென் வில் மூவ் டு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, pile foundation, then soil exploration. So this is the longest subject of all the subjects in civil engineering. ஆனா எதுவுமே வந்து போர் அடிக்காது, எந்த ஒரு டாபிக்குமே போர் அடிக்காது, எல்லாத்துலயுமே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே, திஸ் வில் நாட் பி ட்ரை, வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ போன டிஆர்பியில் எவ்வளோ மார்க் கேட்டிருந்தாங்க? அப்ராக்சிமேட்லி ஒரு 40 மார்க் கேட்டிருப்பாங்களா வினோத், பூபதி? டெஃபினெட்லி மோர் தென் 30 மார்க்ஸ், ரைட்? இல்லை சார், லாஸ்ட் இயர்ல எல்லாமே 20% கரெக்டாக கேட்டிருந்தாங்க சார். ஓ, சாயில் அப்படிதானா? எஸ் சார், எல்லாமே அப்படிதான் ஈக்குவலாக தான் சார் கேட்டிருந்தாங்க. Okay, definitely more than 20 marks. Okay, so please have a more important, நீங்க கேட் எழுதனாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபைன். ஸோ டுடே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி இன்ட்ரடக்ஷன் பார்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கு எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட் அண்டில் திஸ்? சார், ஜஸ்ட் ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார், குவிக் சாண்ட் கண்டிஷனும் சாண்ட் பாயிலிங் சேமா சார்? குயிக் சாண்ட் கண்டிஷனும் சாண்ட் பாயிலிங் சேமா சார்? ஒரே தானா, ஒரே மீனிங்கா? லிக்விஃபேக்ஷன் வேற, குயிக் சாண்ட் வேற. சாண்ட் பாயிலிங் ஆமா, அது ரெண்டும் ஒரே டேர்ம் தான், சாண்ட் பாயிலிங் ஆர் குயிக் சாண்ட். ஓகே சார், ஓகே. லிக்விஃபேக்ஷன்ன்றது வேற. லிக்விஃபேக்ஷன்ன்றது என்ன அப்படின்றது சொல்றேன், லிசன். ரிசல்ட் சேம், பட் கான்செப்ட் வேற. ஓகே சார். என்ன அப்படின்றத சொல்றேன். வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. திஸ் இஸ் இப்போ லிக்விஃபேக்ஷன் அப்படின்னா என்னன்னா,
லிக்விஃபேக்ஷன்னா இந்த மம்மி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த ஃப்ளைட் வந்து உள்ள போகும், கரெக்டா? அதுதான் குயிக் சாண்டா? சொல்லுங்க. இஸ் இட் குயிக் சாண்ட்? மம்மி படம் கண்டிப்பா எல்லாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? எஸ் சார். அதுல வந்து அந்த ஃப்ளைட் வந்து உள்ள இறங்கும் மண்ணுக்குள்ள. எஸ் சார். அது வந்து குயிக் சாண்டா? அது தெரியல சார். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷரே இல்லைல்ல. அப்படி இல்ல இருக்க வாட்டர் ப்ரெஷர் இருந்தா தானே, upward seepage flow இருந்தா தானே அது குயிக் சாண்ட். ஓகே சார். It's not a quick sand condition, right? That is some other case. Every student will confuse that is quick sand. That is not quick sand. அது ஆப்வியஸா குயிக் சாண்ட் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு upward seepage flow இருக்கணும், புரியுதா? ஓகே இந்த சார். இடத்துல ஒரு upward seepage flow of water இருந்தா தான் அது குயிக் சாண்ட் சொல்லுவேன், இல்ல sand boiling சொல்லுவேன். சார் இப்போ லிக்விஃபேக்ஷன்னா என்ன சார்? எஸ், வெரி குட் கொஸ்டின். இதுதான் இப்போ லிக்விஃபேக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். லிக்விஃபேக்ஷன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு, சரியா? இந்த வாய்ட்ஸ்குள்ள தண்ணி இருக்கு. we know that effective stress is equal to total stress minus 4 water pressure, கரெக்டா? இப்ப சடனா இந்த இடத்துல ஒரு எர்த்குவேக் வருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். என்ன வருது? டைனமிக் லோட். எர்த்குவேக்னு இல்லை, என்ன டைனமிக் லோடா வேணா இருக்கலாம். இட் மீன் எனிதிங், சரியா? டைனமிக் லோட், எர்த்குவேக் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பைல் டிரைவ் பண்றீங்க, பைல வந்து கிரேனை வச்சு இந்த வெயிட்டை வச்சு டிரைவ் பண்றீங்க, இல்லை ஏதோ ஒரு வெயிட் கொடுக்குறீங்க அந்த சைடில் லேட்டரலா அப்படின்னா, டைனமிக் லோட் அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்க உள்ள இருக்க போர் வாட்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகுமா? சொல்லுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த போர் வாட்டருக்கான ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமா சார். ஸோ அதனால என்ன ஆகும்னா, சிக்மா வில் பிகம் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் ஈக்குவல் ஆயிடும். ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடும்? ஜீரோ. ஸோ இதுதான் லிக்விஃபேக்ஷன். ஓகே, லிக்விஃபேக்ஷன் ஆப்வியஸா சிக்மா டேஷ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா டவ் என்ன? டவ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேஷ் tan phi. சிக்மா டேஷ் ஜீரோ, சாண்டி சாயிலுக்கு சி ஜீரோனா what will happen to the shear strength? ஜீரோ. ஸோ இதுதான் லிக்விஃபேக்ஷன். ஆனா இந்த இடத்துல இதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆகிறதுனால இது shear strength ஜீரோ ஆயிடுது. இதே குயிக் சாண்ட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா upward seepage pressure will become what? Equal to self height of soil. கான்செப்சுவலா பார்த்தோம்னா இதான் சாயில் சாம்பிள்னா இதோட செல்ஃப் ஹைட்டும் அப்புறம் இங்க ஆக்ட் ஆகல upward seepage pressure. சொல்லுங்கப்பா. எஸ் சார். இந்த upward seepage pressure ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா what is sigma dash? That is self height of soil minus upward seepage pressure. இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா சிக்மா டேஷ் என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். ஸோ இதுதான் குயிக் சாண்ட். ஸோ குயிக் சாண்டுக்கும் லிக்விஃபேக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஸோ இது இன்னும் என்ன அப்படின்றது உங்களுக்கு சீப்பேஜ் சாப்டர்ல தெளிவா புரியும். இப்போதைக்கு இந்த லே அவுட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ திஸ் மேக்ஸ் a difference between குயிக் சாண்ட் கண்டிஷன் அண்ட் லிக்விஃபேக்ஷன். ஆனா அல்டிமேட்டா ரிசல்ட் ஒண்ணுதான். ரெண்டு கேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆயிடுது. ஆனா எதனால ஜீரோ ஆகுது அப்படின்ற காரணம் மட்டும் மாறும். இந்த இடத்துல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் போர் வாட்டர் ப்ரெஷரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்ன கேஸ்? லிக்விஃபேக்ஷன். எதனால? டைனமிக் லோட்னால. புரியுதா? இதுவே upward seepage pressure-னால செல்ஃப் ஹைட்டும் upward seepage pressure ஈக்குவல் ஆச்சுன்னா இந்த கேஸ்லயும் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ ஆகுது. ஓகே, this is quick sand or sand boiling. Okay, is it clear? sir. Fine. இப்போ ஒவ்வொரு யூனிட்டா பார்க்கலாம். Okay, I hope everyone can follow, right? New students respond. Who is attending this? Fine. Yes sir. Now we'll start our topics. Okay va? So topics பார்க்கலாம். Fine. Listen here. So Bhupati, any update regarding that? இல்ல சார், அடிக்கடி இல்ல சார், எதுவுமே இல்ல சார். Okay, fine. Okay, let's hope for the best. Okay, fine, no issues. Just prepare. Okay, கண்டிப்பா அவங்க பட்ஜெட்ல கொடுத்தாங்க அப்படின்னா definitely the exam should happen. Okay, so don't worry, just prepare. அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சு வச்சிட்டா நல்லது தானே, இப்போ என்ன வரட்டும். Okay, this is purely on gate standard and TRB. இதை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க JDO எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். Okay, பூர்ணி
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்கள் எழுதலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இதை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா யூ கேன் அட்டன் எனி எக்ஸாம், எனி அப்ஜெக்டிவ் எக்ஸாம். எல்லா அப்ஜெக்டிவ் எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் ஐ எம் டீச்சிங் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, யூ கேன் அட்டன் எனி எக்ஸாம். சரியா? ஸோ ஜேடிஓனா இங்கே இருக்க நியூமரிக்கலை மட்டும் கட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஜேடிஓ ஏஇ. சரியா? தட் இஸ் ஹவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிஃபரிங், ரைட்? ரெஸ்பாண்ட் பூபதி. எஸ் சார். That is what they want. So that is the correct way. Actually, if you prepare for IES, you can clear any exam. Okay, please go in the same strategy. ஏஇ ஜேடிஓனா ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸை படிக்காதீங்க. சரியா? ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. வெறும் நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அதை மட்டும் படிங்க. தாராளமாக போதும். வெறும் கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே யூ கேன் அட்டன் each and every question. That is possible. Fine. Okay, so we'll start with the introduction part. Okay, wow. So introduction பார்த்துட்டு we'll move part by part. Okay, wow. So கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்போ சாயில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஓகேவா? அதில் இருக்க ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்லாம் நமக்கு எக்ஸாம் கேட்பாங்க. அது எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுதா? The meeting is recording. Check it. Yes sir, recording சார் sir. ரெக்கார்டட் சார். ஓகே, ஸோ இப்போ ஒரு சாயில் இருக்கு அப்படின்னா அந்த சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? How the soil is formed? Anyone? எப்படி வந்து ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுது? Weathering. வெதரிங்கா? எஸ் சார். ஒரு மழை பெய்யும் போது அதோட ஸ்டோன்ஸ் பாறை கிரஷ் ஆகி ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து ஒன்னு கிரஷ் ஆயிட்டு முட்டும் போது அதோட துகள்கள்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. டே பை டே இட்ஸ் டேக் லாங் ப்ராசஸ். டே பை டே ஃபார்ம் ஆகுது சார். ஓகே. ஸோ அப்படிதான் ஃபார்ம் ஆகுதா? அது ஒன் டைப் சார். இது ஒன் டைப் ஆஃப் இருக்கலாம். ஓகே, ஸோ அது இல்லாம ஃப்ளட் ரெயின் வாட்டர் அந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வரும்போது சம் அமௌண்ட் ஆஃப் சாயில் வந்து பிரசன்ட் ஆகும் சார். இட்ஸ் கேஸ் ஓகே. டிஸ்இன்டகிரேஷன் அதான் டிஸ்இன்டகிரேட் ஆகி வரும்னு சொல்லுவாங்க ஆமா. சார். ஸோ அப்போ ராக் உடஞ்சும் சாயில் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? எஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதோட டெக்னிக்கல், அந்த சாயிலோட டெக்னிக்கல் பேர், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அதோட டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்றத எல்லா எக்ஸாம்லையும் ஜென்ரலாக கேட்பாங்க. சரியா? ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூல் see that, you'll see the process as well as you'll see the technical name of all the soils. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஆரிஜின் ஆஃப் சாயில். origin of soil. ஸோ இப்போ சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தினால ஃபார்ம் ஆகலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங் ஆஃப் ராக்னால ஃபார்ம் ஆகலாம். சரியா? வெதரிங் ஆஃப் ராக் வந்து வெதரிங் ஆகி ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் ஆச்சுனாலும் என்ன ஆகும்? சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். சரி, அது ரெண்டு ஃபீசிபிலிட்டி தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து வெதர் ஆகி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னாலும் சாயில் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இப்போ சாயில் ஆப்வியஸாக ரெண்டு வகையாக பிரிச்சிடலாம். கரெக்டா? ஒன்று வந்து ஆர்கானிக்கா இருக்கும், அப்படி இல்லைன்னா சாயில் வந்து எப்படி இருக்கும்? இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக்கா இருக்கும். கரெக்டா? ஸோ ஏன்னா ஒன்று வந்து இன்ஆர்கானிக் ப்ராசஸ்ல ஃபார்ம் ஆகுது. எப்படி? இந்த ராக் வந்து உடஞ்சு வெதர் ஆகி ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது. அப்போ சாயில சிம்பிளா நம்ம ரெண்டே டைப்பா பிரிச்சிடலாம். அப்போ சாயில் வந்து ஒன்று ஆர்கானிக்கா இருக்கலாம், ஆர்எல்ஸ் இட் கேன் பி இன் ஆர்கானிக். அப்போ ரெண்டே டைப் தான் பாசிபிள். ஏன்னா ப்ராசஸும் அப்படிதான். ஒன்று ஆர்கானிக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று இன்ஆர்கானிக் ப்ராசஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த ஆர்கானிக் சாயிலுக்கு ஒரு பேர் இருக்கு, பெக்லியர் நேம், வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து குமுலோஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்கானிக் சாயில் என்னன்னு சொல்லுவோம்? குமுலோஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக் சாயில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ ஆர்கானிக் சாயில்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ்
also called as cumulus soil. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா peat, humus, muck, சரியா? muck etc. ஸோ இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா இது எல்லாத்தையுமே ஆர்கானிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஆர்கானிக் சாயில் குமுலஸ் சாயில், அதில் வந்து பீட் வரும், ஹியூமஸ் வரும், மக் வரும். ஓகே. ஸோ இப்போ ஜியாலஜிக்கல் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். let us look at the geological cycle. சரியா? ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஐஏஎஸ் ஸ்டாண்டர்ட் கிடையாதுமா, ஐஇஎஸ், நாட் ஐஏஎஸ். ஐஏஎஸ் கிடையாது. சரியா? டிஆர்பிக்கு ஆக்சுவலாக டிஆர்பி அண்ட் கேட், இந்த தடவை டிஆர்பி என்ன தேவையோ அதான் எடுக்கும். ஐஏஎஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் ஐஏஎஸ். ஓகே ஃபைன். எதனையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சைக்கிள். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்க ராக் வந்து என்ன ஆகும்? வெதர் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ வெதரிங் ஆஃப் ராக். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்? ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெதர் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகும். கரெக்டா? ஒன்று காற்று வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அனிமல் எடுத்துட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். கரெக்டா? இட் மே பி ஏர், வாட்டர் ஆர் எனி அதர் ஏஜென்ட், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெதரிங் ஆஃப் ராக்கு, அடுத்த ஸ்டெப் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஃபாலோட் பை திஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு இடத்துல போய் சாயில் டெபாசிட் ஆகும். கரெக்டா? சொல்லுங்கம்மா. ஸோ அப்போ வெதரிங் ஆயாச்சு, இந்த ராக் வந்து சாயிலாக மாறியாச்சு. சாயிலாக மாறின பிறகு என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் ஆன பிறகு ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆன பிறகு என்ன ஆகும்? திஸ் வில் ஸ்டார்ட் என்ன ஆகும்? ஒரு இடத்துல குவியும்ன்றது என்ன சொல்லலாம்? அப்ஹீவல். கரெக்டா? ஸோ இதுதான் என்ன ஜியாலஜிக்கல் சைக்கிள். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ராக் வந்து இட் வில் அண்டர்கோ வெதரிங். What is the next process? Transportation. What is the third process? Deposit. What is the fourth process? Upheaval. Is it clear? புரிஞ்சுதா? Any doubt in this? Any doubt? No, sir. Please take down this. Next போலாம். Points குடிப்பீங்களா இது மட்டுமா சார்? Just write the handwritten rough notes. That is enough. Okay, sir. Is it done? Have you copied? Yes, sir. Friends, everyone copied? Respond. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. சார் அப்பீவெல்லாம் என்ன சொன்னீங்க சார்? அப்பீவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, குவியறது. ஓகே சார். Okay. Fine. Is it done? Yes, sir. I move to next concept. Yes, sir. Respond everyone. Yes, sir. Finish, sir. Finish. Fine. So அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே, அவ்வளோதானியா? ஸோ இப்போ வெதரிங்லேயே ரெண்டு டைப் இருக்கு. சரியா? ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் வெதரிங் ஹியர். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வெதரிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் வெதரிங் சொல்லுவேன். பிசிக்கல் வெதரிங் and the next category is chemical weathering. சரியா? ஸோ பிசிக்கல் வெதரிங்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து பிசிக்கல் ப்ராசஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? டெம்பரேச்சர், அப்புறம் ஐஸ், ஆமா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ which involves any physical effects. ஓகே, பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெம்பரேச்சரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ரேஷன்னா ரப்பிங் ஆக்ஷன், அந்த மண் வந்து அரிச்சிட்டு போகுதுல, அதுதான் அப்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஸ், வெட்ஜிங் ஆக்ஷன் ஆஃப் ஐஸ். ஐஸ் வந்து உருக என்ன ஆகும்? ஃபார்ம் ஆக வெதரிங் வந்து நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா penetration of plant roots. ஸோ இந்த மண்ணுக்கு அடியில் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ரூட் வந்து பெனட்ரேட் பண்ணிட்டே போகும், பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். போக போக சாயில் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ penetration of plant roots, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபெக்ட்ல வரும். ஓகே, பிசிக்கல் எஃபெக்ட்ல வரும். ஸோ என்னென்ன? டெம்பரேச்சர், அப்ரேஷன், வெட்ஜிங் ஆக்ஷன் ஆஃப் ஐஸ், penetration of plant roots. சரியா? ஸோ எல்லாமே நடந்துச்சு, அது பிசிக்கல் வெதரிங் சொல்லுவோம். இதே கெமிக்கல் வெதரிங்னா கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிக்கல் ப்ராசஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ டு கெமிக்கல் ஆக்ஷன். ஓகே, ஸோ கெமிக்கல் ஆக்ஷன்னா என்னென்ன? ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன். சரியா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் வரும். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு தி வாட் ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன், ஹைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், ஹைட்ரேஷன். அதுக்கு அடுத்து கார்பனேஷன், அப்புறம் ஏதாவது சொல்யூஷனாலையும் ஃபார்ம் ஆகலாம், சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சிங் ப்ராசஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ். சரியா? இந்த கெமிக்கல் ப்ராசஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா chemical weathering, it will produce the chemical weathering. Okay, important. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. Okay, please take down this. லீச்சிங்னா என்ன சார்? லீச்சிங் எப்படி நடக்கும்? அதுவும் ஒரு கெமிக்கல். லீச்சிங்னா சோடியம். Yeah, that is also a chemical action. லீச்சிங்ன்றது என்னன்னா அந்த தண்ணியும் சாயிலும் தண்ணியில இருக்க ஒரு சில கெமிக்கல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஆர் சம் அதர் கெமிக்கல்ஸ் will affect the soil composition. சரியா? என்ன பண்ணா இந்த சாயில் காம்போசிஷன் அஃபெக்ட் பண்றப்ப கெமிக்கல் வெதரிங் நடக்கும். ஓகே, அது என்ன அப்படின்றது கேட்க மாட்டாங்க. that is not required. Once you copy it, let me know. Is it completed? Yes, sir. Completed, sir. Yeah. Listen, yeah. So now we'll go to the next concept. Fine. So the next important point is, see, என்ன source of transportation என்ன அப்படின்றத பொறுத்து அந்த சாயிலுக்கு ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல மறுபடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, if you appear for any exam, these terms again and again they are asking in the exam. Okay, so அப்ப source of transportation, or deposition, and then type of soil.
type of soil. Okay. So in this, if you look at the first, so first if the transportation, source of transportation is river, சரியா? So இப்போ river வந்து transport பண்ணுது அப்படின்னா the soil பேர் வந்து alluvial soil அப்படின்னு சொல்லுவோம். Okay. If river is transporting the soil, okay, then the type of soil is alluvial soil. Alluvial soil. The source of transportation is lakes, then that is lacustrine soil. Lake வந்து transport பண்ணுது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா the technical term is lacustrine soil. Next, if sea is the source of transportation, then you say that as marine soil. Marine soils. Next, wind. The wind is transporting, then you'll say that as aeolian soil. Aeolian soil. Okay. So the example பார்த்தீங்கன்னா sand dune. Next, loess. Sand dune and loess. Okay, take down. No ரெண்டு இருக்கு. The example கேட்பாங்க. Okay, they'll ask this in match. Very important. Take down this. Is it done, everyone? Yes, sir. Yes, sir. Yes, sir. Fine. Let us move to the next source. So அடுத்த source பார்த்தீங்க அப்படின்னா gravitation. So gravitationனால வர்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா it is known as colluvial soils. Okay. Colluvial soils. Example, talus. Yeah, talus is an example. So next one பார்த்தீங்கன்னா glacier. Okay. So glacier, இது glacier வந்து glacier deposited soils அப்படின்னு சொல்லுவோம். Glacier deposited soils. Example, drift and till, etc. சரியா? So drift till தான் நான் சொல்லுவோம். நம்ம glacier deposited soil அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறுமே வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு இடத்துல கிரியேட் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகுது. கரெக்டா? இந்த 6 டைப் ஆஃப் சாயிலுமே ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகி, ஓகே, ஸோ கிரியேட்டட் அட் ஒன் லொகேஷன், ஆனால் டெபாசிட் ஆகிறது எங்க? டிரான்ஸ்போர்ட் ஆகி இடத்துல another place. Created at one location, okay, then transported another and then deposited. சரியா? And then deposited in another location. கரெக்டா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே இந்த 6 டைப் ஆஃப் சாயிலையும் செடிமெண்ட்ரி சாயில் அப்படின்னு சொல்லலாமா? சரியா? ஏன்னா இது கிரியேட் ஆகுது ஒரு இடத்துல, ஆனால் டெபாசிட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல ஆகுது. ஸோ அப்போ 6 டைப் ஆஃப் சாயில் நம்ம என்ன சொல்லுவோம்னா செடிமெண்ட்ரி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். Is it clear? Respond. Is it clear? Yes, sir. Fine. Okay, you can start. என்ன சாயில் சொல்லணும்? செடிமெண்ட்ரி சாயில் சொல்லணும். கரெக்டா? ஏன்னா வாட் ஹேப்பன், ஒரு இடத்துல வந்து இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆச்சு. கரெக்டா? ஸோ அதனால என்னன்னு சொல்லுவாங்க, அதை வந்து Sedimentary soil.
ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ரெசிடுவல் சாயில். ரெசிடுவல் சாயில்னா ஒன்றும் இல்லை, எங்க வந்து அந்த சாயில் வந்து எந்த இடத்துல அந்த சாயில் வந்து சோர்ஸ் வந்து இருக்கோ அதே இடத்துல என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். ஓகே, சேம் ஆஸ் சோர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வந்து பேரண்ட் ராக் இருக்கோ, சரியா, பேரண்ட் ராக் இருக்க இடத்துல என்ன ஆயிடும், இந்த சாயில் வந்து வெதரிங் ஆகி டெபாசிட் ஆயிடும். சரியா, ஸோ இதுதான் வந்து ரெசிடியல் சாயில். ஸோ சார் பேசுறீங்களா சார்? நோ. ஓகே. I'll move to the last set and with this in the chapter அவ்வளவுதான். Okay, so fine students, everyone copied this, please respond. எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? Yeah, fine. அதுதானயா? So last இந்த chapterல last session பார்க்கலாம். that is last content. so இப்போ ஒரு சில சாயில் நேம் இருக்கு, அதுவும் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்வ்டு கிளே அப்படின்னு சொல்லுவோம். வால்வ்டு கிளே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளேயும் சில்ட்டும் மாறி மாறி இருக்கும். ஒரு லேயர் வந்து கிளே இருக்கு அப்படின்னா இன்னொரு லேயர் வந்து சில்ட் இருக்கும். மறுபடியும் அடுத்த லேயர் வந்து கிளே இருக்கும். அகைன் நெக்ஸ்ட் லேயர் வந்து சில்ட் இருக்கும். மறுபடியும் அடுத்த லேயர் வந்து கிளே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிக்சர் ஃபார் வால்வ்டு கிளே. வால்வ்டு கிளே. இப்போ வால்வ்டு கிளேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா contains alternate thin layers of silt and clay. Next வந்து பாத்தீங்கன்னா மோரம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாயில் இஸ் மோரம் அப்படின்னு சொல்லுவோம். மோரம்ன்றது கிரேவலும் ரெட் கிளேவும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நம்ம மோரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மோரம் இஸ் நத்திங் பட் கிரேவல் மிக்ஸ்டு வித் ரெட் கிளே. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோம்ன்றது சாண்டு சில்ட் கிளே. இது மூணுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருந்தது அப்படின்னா அதான் லோம். சாண்டு சில்ட் கிளே இது மூணுமே வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு ஒரு சாயில் மிக்சர்ல அப்படின்னா அதுதான் நான் சொல்லுவோம் லோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோம் இஸ் mixture of sand, silt, and clay
approximately in equal proportion. Equal proportion. Okay, so last type வந்து பாத்தீங்கன்னா bentonite. சரியா? bentonite வந்து பாத்தீங்கன்னா அது வந்து decomposed volcanic ash, அந்த எரிமலையில இருந்து வர சாம்பல். சரியா? அதுதான் வந்து bentonite. So last is bentonite. It is decomposed volcanic ash. Okay, let's take down this. So இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. So that is the end of first unit, origin of soil. பிளாக் கார்டன் சாயில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பிளாக் கார்டன் சாயில்ல அப்புறம் வரும், இந்த சாப்டர்ல வராது. ஓகே சார். சரி சார். பூபதி முடிச்சிட்டீங்களா? பூபதி சார். Have you completed? Yes sir, yes sir. Fine. What about others? Everyone completed? Yes sir. Fine. Lasagna. See, இந்த bentonite வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிமலையோட சாம்பல்ல இருந்து வருது, வால்கானிக் ஆஷ்ல இருந்து. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளே மினரல் இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மோல்ட் மொரிலோனைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல வந்து ஒரு மினரல் இருக்கும், அதோட பேர் வந்து contains high percentage of clay mineral mount Monticelite அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மினரல் இருந்தது அப்படின்னா அந்த சாயில் வந்து என்ன ஆகும்னா அதிகமா ஸ்வெல் ஆகும், அதிகமா ஷ்ரிங்கேஜ் ஆகும். சரியா? மவுண்ட் மொரிலோனைட் அப்படின்ற மினரல் வந்து இருந்தது அப்படின்னா இந்த மினரல் தான் பிளாக் கார்டன் சாயில்லையும் இருக்கும். பிளாக் கார்டன் சாயில் வந்து நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். பிளாக் கார்டன் சாயில் வந்து ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏன் ஸ்வெல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மினரல் பிரசன்ஸ் ஆஃப் த மினரல் which is known as, what is the mineral name? Very important. Monticelite. Okay, so this exhibits high degree of shrinkage and swelling. Let's take down this next chapter. Pola. Students, everyone completed? Yes sir. Sir. Shall we move to next unit? Okay sir. Fine. So அடுத்த யூனிட் வந்து very important unit, that is definitions and properties of soil. Properties of soil. சரியா? ஸோ இப்போ சாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாயில் என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாயில்ல என்னென்ன இருக்கும்? சாலிட் இருக்கும், கரெக்டா? சாலிட் இருக்கும்,
Yes, sir. அது எல்லாமே என்ன இருக்கும்? Air and Sun. water. ஆமா, வாட்டர் இருக்கும் சார். ஸோ சாலிடு, அதுக்கு மேல வாட்டர் தண்ணி. இருக்கலாம். ஓகே, Some voids again? இருக்கலாம். Some voids. வாய்ட்ஸ்லாம் உள்ள ஆப்வியஸா இருக்கும். வாய்ட்ஸ்ல சரியா, நான் சொல்றது என்னென்ன இருக்கும் சரியா? ஏர், வாட்டர் அண்ட் சாலிட். கரெக்டா? Yes, ஏர், sir. வாட்டர், சாலிட். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, திஸ் இஸ் known as unsaturated soil mass அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சேச்சுரேட்டட்னா என்ன? வாய்ட்ஸ் ஃபுல்லா தண்ணி இருக்கணும். ஸோ அப்ப இந்த unsaturated soil mass வந்து எத்தனை ஃபேஸ் ஃபார்ம் ஆகுது? 1 2 3. ஸோ 3 ஃபேஸ் இருக்கா? Yes, sir. ஸோ அப்ப என்னன்னு சொல்லுவோம்னா 3 phase soil system அப்படின்னு சொல்லுவோம். What is that? This is known as Three phase phase soil soil system. system. Okay, Yes, sir. இதுவே வந்து fully saturated-ஆ இருக்கு சரியா? fully saturated-னா என்ன? voids full-ஆ என்ன இருக்கும்? தண்ணி மட்டும். ஆமா, இதுவே வந்து fully saturated soil. Okay, fully saturated soil அப்படின்னா fully saturated soilனா அதுல என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும், அப்புறம் சொல்லுங்க சாலிட் இருக்கும். சாலிட் இருக்கும் சரியா? சோ இதெல்லாம் சொல்லுவோம் this is two phase system, soil system. two phase system. again come here. so fully dried soil இருக்கு அப்படின்னா சோ அந்த இடத்துல என்ன இருக்கும்? வாய்ட் ஃபுல்லா Air plus solid. ஆமா, fully dried soilனாலும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏர் இருக்கும், அப்புறம் சாலிட் இருக்கும் சரியா? சோ இது என்னன்னு சொல்லுவோம்? இதையும் வந்து two phase system அப்படின்னு சொல்லுவோம். Is it clear? Yes, sir. ஸோ அப்போ இதுதான் ஃபேஸ். அன்சாச்சுரேட்டடாக இருந்ததுன்னா 3 ஃபேஸும் இருக்கும். இல்லை சேச்சுரேட்டட் ட்ரைடுனா இட் வில் பி ஹேவிங் தி 2 phase. Is it clear? Yes, sir. Take down this. அடுத்து போலாம். Is it done, everyone? Students, is it done? Yes, sir. Yes, sir. Finished. Fine, listen here. So the real soil mechanics starts here. Okay. Okay. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா void ratio. void ratio சரியா? void ratioனா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சாயில் இருக்கு அப்படின்னா இந்த சாயில்ல எவ்வளவு வாய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க சரியா? எவ்வளவு வாய்ட்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சாலிட் சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் சாலிடை பொறுத்து எவ்வளவு வாய்டு, எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வாய்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் soil. volume of solids சரியா? சோ அப்ப என்ன சொல்லலாம்? VV by Yes. VV by VS சரியா? சோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா void ratio அப்படின்னு சொல்லுவோம். So void ratio is nothing but the ratio of volume of voids to volume of solids சரியா? சோ இப்ப ரெண்டு டைப் ஆஃப் சாயில் இருக்கு. ஒன்னு வந்து கோர்ஸ் கிரைன்டு சாயில்னு சொல்லுவோம். கோர்ஸ் கிரைன்டு சாயில். இன்னொன்னு வந்து ஃபைன் கிரைன்டு சாயில். ஸோ இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் சாயிலுக்கு எதுக்கு வாய்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும்? ஃபைன் கிரைன் சாயில்னா சைஸ் வந்து சின்னதா இருக்குன்னா அது ஃபைன் கிரைன்டு. சைஸ் வந்து பெருசா இருந்தது அப்படின்னா அது கோர்ஸ் கிரைன்டு. இப்போ ரெண்டு கிரைட்டீரியால எதுக்கு வந்து வாய்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோர்ஸ் கிரைன்டு சார். கோர்ஸ் அதிகமா இருக்கு. ஃபைன் கிரைன். ஆமா சார். ஃபைன் கிரைன் சார்.
See, everyone will have Void misconception that coarse Fine grained. No. grain. Void ratio வந்து எதுக்கு அதிகமா இருக்குன்னா ஃபைன் கிரைண்டுக்கு தான் எப்போதும் அதிகமா இருக்கும். சரியா? கோர்ஸ் கிரைண்ட் கம்பேர் பண்றப்ப void ratio will be more only for fine grained soil. சரியா? கோர்ஸ் கிரைண்ட் soil வந்து கண்டிப்பா எப்போதும் கம்மியா தான் இருக்கும். ஓகே, எதுக்கு அதிகமா இருக்கும்? So void ratio is generally void ratio for coarse grained soils is generally less than that of fine grained soil. சரியா? சோ அப்ப கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு எப்போதும் வாய்ட் ரேஷியோ எப்படி தான் இருக்கும்? எப்போதுமே வாட் சார் கம்மியா சார் இருக்கும். சார் சிஜிஎஸ் தான் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். ஸோ எப்படி சார் அது எஃப்ஜிஎஸ்க்கு அதிகம்னு சொல்ல வர்றீங்க? எஃப்ஜிஎஸ்க்கு ஐன்னு சொல்றீங்களா சார்? அது எப்படி சார் கம்பேர் டு சிஜி? அதுல தான் வாய்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஃபைன் கிரைன் சாயில்ல தான் வாய்ட்ஸ் அதிகமா இருக்கும். கோர்ஸ் கிரைன் சாயில்ல கிடையாது. ஓகே சார். சைஸ் கம்மியா இருக்கறனால வாய்ட்ஸ் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்குது ஃபைன் கிரைன் சாயில்ல தான். கோர்ஸ் கிரைன் சாயில்ல கிடையாது. ஓகே ஓகே சார். வாய்ட்ஸ்ன்றது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்னதா இருந்தாலும் வாய்ட்ஸ் தான். அது மாதிரி நிறைய மைனூட் வாய்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே சார். ஃபைன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இப்போ வந்து சாயில வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன் வச்சு அசியூம் பண்ணுவோம் சாயில் மெக்கானிக்ஸ்ல. என்ன அப்படின்னா சாயில் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா நீங்க பிராக்டிக்கலா பாருங்க, சாயிலாம் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்காது. சாயிலாம் ஸ்பெரிக்கல் ஷேப்லயே இருக்கு சொல்லுங்கப்பா. இஸ் இட் அட்டைனிங் ஸ்பெரிக்கல் ஷேப்? நோ. பட் we'll assume that soil is taking a shape of spherical grain. சரியா? spherical grain. ஸோ அப்போ அந்த ஸ்பெரிக்கல் கிரெயினை நம்ம ஒரு கியூபிக்கல் அரேல, அதாவது ஒரு கியூபிக்கல் செட்டப்ல இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் கிரெயினை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் பாசிபிள் வாய்ட் ரேஷியோ. சரியா? மேக்சிமம் பாசிபிள் வாய்ட் ரேஷியோ எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் 0. இது படிச்சிருப்பீங்களே 0.91. திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது மாதிரி ஒரு கியூப்ல வெறும் ஸ்பியரா நீங்க அசியூம் பண்ணி அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமமா இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோ வந்து 0.91. இதே அந்த ஸ்பெரிக்கல் கிரெயின்ஸை நீங்க டயகனலா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லீஸ்ட் வாய்ட் ரேஷியோ how much? 0.35. சரியா? ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒன்றும் இல்லை. ஸ்பெரிக்கல் கிரெயினை கியூபிக்கல் அரே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ 0.91. அதே மாதிரி இந்த ஸ்பெரிக்கல் கிரெயினை வந்து டயகனலா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லீஸ்ட் வாய்ட் ரேஷியோ வந்து 0.35. Is it clear? Yes sir. கேட்பாங்க டேக் டவுன் திஸ். ஸோ தட் இஸ் அபவுட் தி வாய்ட் ரேஷியோ. ஸோ நான் ஒவ்வொரு கான்செப்ட் வர இதோட சிக்னிஃபிகன்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே, ப்ளீஸ் டேக் டவுன்.
So இதுவும் cubical இதுல சார் diagonal. Yes, arrange diagonally. Yes. Derivation important இல்ல, அதனால derive பண்ணல, தேவை கிடையாது. சரியா? Derivation இருக்கு, but அது தேவை இல்ல. Just remember this fact, that is enough. சார் அப்போ diagonally அரேஞ்ச் பண்ணும்போது least void ratio 0.35 க்கு கீழ இருக்காதா சார் அப்போ? What happened on least void ratio? இல்ல diagonally அரேஞ்ச் பண்ணும்போது least void ratio 0.35 இருக்குல்ல சார், அப்போ 0.35 க்கு கீழ அந்த E வேல்யூ வராதான்னு கேக்குறேன் சார். Yeah, ஆமா, அதுதான் maximum least. அப்படி நம்ம வச்சா புரியுதா? ஸ்பெரிக்கல் கிரெயினை அந்த பாசிபிள் ஓரியன்டேஷன்ல வச்சா மினிமமா மேக்ஸிமம் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.35 தான். ஓகே சார், அப்போ இன் பிட்வீன்ல தான் வேல்யூ இருக்கும் 0.35 to 0.91 குள்ள. Yeah. This is minimum most value and that is maximum most value. Okay sir. Yeah. Everyone completed? Yes sir. Sir. Respond everyone. Is it done? Yes sir, finished sir. Right. Next. Yes sir. So next parameter is porosity. So porosity n is given by, so இதுவும் என்ன பண்ணுவோம்னா volume of voids தான் கண்டுபிடிப்போம் with respect to total volume. சரியா? So total volume பொறுத்து எவ்வளவு void இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் porosity. இதே void ratioன்றது என்ன? Volume of solid பொறுத்து எவ்வளவு voids இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா that is the ratio of void ratio. இது வந்து total volume of science அந்த மொத்த வால்யூம்ல எவ்வளவு void இருக்குன்னு பார்த்தோம்னா that will give you the measure of porosity. So porosity is nothing but volume of voids divided by total volume of solids. Total volume of soil. சரியா? Total volume of soil into 100. So n is equal to என்ன எழுதலாம்? VV by capital V into 100. So இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு porosity. So porosity வந்து porosity சொல்லுவோம் or percentage void அப்படின்னு சொல்லுவோம். Also known as porosity or percentage void. அப்புறம் வேல்யூ எவ்வளவு சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0 to 100. ஸோ கண்டிப்பா 0 இருக்காது. ஏன்னா வால்யூம் ஆஃப் வாய்ஸ் வந்து 0 ஆகாது. கரெக்டா? சொல்லுங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டோட்டல் வால்யூம் ஈக்குவல் ஆகாது. கரெக்டா? அது ரெண்டுமே பாசிபிள் கிடையாது. வால்யூம் ஆஃப் வாய்ஸ் cannot be 0. அப்போ 0 வராது. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டோட்டல் வால்யூமும் ஈக்குவல் ஆகாது. கரெக்டா? ஸோ அப்போ 100 வராது. அப்போ 0 வராது, 100 வராது. அது தவிர நடுவுல கேன் ஹேவ் எனி வேல்யூ. ஓகே, என்ன சொல்லுங்க? சரி, என்ன லஞ்ச் என்னன்னு சொல்லுங்க. லஞ்ச் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா? சாப்பாடு செஞ்சு சாப்பாடு
சமையல் மிச்சம். Anupriya ma'am, can you mute yourself? Finished, sir. And is it done? Have you copied? Yes, sir. Sir. Yes. Now we'll move to the next concept. Fine, listen here. Fine. Now I stopped with porosity, right? Are I stopped? Yes, sir. Yeah. Now let us derive the relationship between void ratio and porosity. Okay, we know that what is porosity? That is nothing but volume of void by volume of water by soil. volume of soil. So total volume எப்படி எழுதலாம்? Volume of voids plus volume of solid எழுதலாமா? சொல்லுங்க. Plus Yes, sir. So total volume of soil is nothing but volume of voids plus volume of solids, right? So please substitute this value here. So I'll get VV by VV plus VS, correct? Plus VS. So என்ன பண்ணலாம்? ஒன்னு VS numerator denominator இருந்து காமனா எடுக்கலாம். அப்படினா numerator denominator VS ஆல டிவைட் பண்ணலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்? Yes sir. So dividing numerator and denominator by VV. Okay, ரெண்டும் ஒண்ணுதான். So அப்ப VV plus VS by VV. So மேல என்ன ஆயிடும்? 1 ஆயிடுமா? So இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்கன்னா VV by VV plus VS by VV. So அப்ப 1 by 1 plus opposite இருக்கு சார். 1 plus void ratio. இது எப்படி எழுதலாம்? 1 by VV by VS எழுதலாமா? இதை சொல்லுங்க. Yes sir. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 1 by VV by VS எழுதலாமா? Can I write just like this? So what is VV by VS? What is VV by VS? Void ratio sir. Void ratio. அப்ப 1 by 1 plus 1 by E. Correct? So if we take LCM, what you will get? 1 plus E by E 1. So if this E goes up, you will get E by 1 plus E. The formula directly படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? Very important relation. Yes sir. So porosity is given by E by 1 plus E. Okay. Void ratio by 1 plus void ratio. Okay. Take down this. இதே மாதிரி void ratio கேட்டா சார் இதிலே சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க. எத்தனை ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. porosity கொடுத்துட்டானா அப்படியே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் porosity வந்து 0.3 ன்னு வச்சுப்போம். ஸோ 0.3னா எத்தனை ஈக்குவேஷன்? அதுக்கு ஈக்குவேஷன் இருக்கு, பட் தேவையில்லை. இங்க பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.3 plus 0.3 is equal to E. இப்போ 0.3 is equal to 1 minus 0.3 என்ன வரும்? 0.7E. So E is equal to 3 by 7. That is equal to 0.4 something. 0.44. Yeah, sir. Okay, let's take down this. Okay, sir. Copied, sir. Is it done? Everyone copy? Yes, sir. Is it done? Respond everyone. Finished, sir. Yes, sir. So porosity is equal to void ratio by 1 plus void ratio. Void ratio. Okay. Now shall move to the next point. Okay, listen here. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா degree of saturation. Degree of
saturation. Okay, so degree of saturation na ஒண்ணும் இல்ல. சாயில்ல வாய்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வாய்ட்ஸ்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கு, அந்த வால்யூம் மொத்தம் ஃபர்ஸ்ட் அந்த சாயில்ல ஒரு சர்டைன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குமா, அந்த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து உள்ள இருக்கோ அதுதான் என்ன டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் வாட்டர் present in volume of voids. Okay, so degree of SR is equal to volume of water by volume of voids into 100. சரியா? So ஒருவேளை இது வந்து if soil is if soil is fully dried அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன சொல்லுங்க? வால்யூம் ஆஃப் ஏர், வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன? water zero sir, I'm sorry sir. So what is the value? 0 by VV into 100. அப்ப degree of saturation என்ன ஆயிடும்? 0 for dry soil. Yes sir. Okay. So இதுவே வந்து ஒரு சாயில் வந்து fully saturated இருக்கு, fully saturated இருக்கு அப்படின்னா என்ன மீன்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ void ஃபுல்லா வெறும் வாட்டரா இருந்தா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வால்யூம் ஆஃப் வாட்டர். ஃபுல்லா வாய்ட் ஃபுல்லா தண்ணி இருக்கணும். கரெக்டா? So what is SR? 100. Yeah, very good. VW by VW into 100. Correcta? So what is degree of saturation? 100%. Yes, so அப்ப degree of saturation 100% னா என்ன அர்த்தம்? voids full of water இருக்குன்னு. This is the proof in front of you. so அப்ப இது 0க்கும் ஈக்குவலா இருக்கும், 100க்கும் ஈக்குவலா இருக்கும், அதுக்கு நடுவுல இருக்க எல்லா வேல்யூம் வரும். Okay, yes sir. take down this. Sir, degree of saturation more than 100 இருக்காதா sir? That is not possible. ஏன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் ஆகுமே தவிர வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸை தாண்டி போக முடியாது. கரெக்டா? ஏன்னா வாய்ட்ஸ்குள்ள தானே வாட்டர் இருக்கு. வாய்ட்ஸ்குள்ளதான் தம்பி வாட்டர் ஃபில் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வால்யூம் ஆஃப் வாட்டர் எப்படி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸை தாண்டி போகும்? வாய்ட்ஸ் தான் மேக்ஸிமம். இந்த வாய்ட்ஸ்ல தான் ஒன்று வாட்டர் ஃபில் ஆகும், இல்லை ஏர்ல ஃபில் ஆகும். இதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கிறப்ப ஒன்று ஃபில் ஆனால் அது ஃபுல்லாக ஃபில் ஆகணும், அதை தாண்டி ஃபில் ஆக முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, இதுதான் வால்யூம் ஆஃப் வாய்ட் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ண முடியாதுல்ல? ஈக்குவல் டு ஆமா வால்யூம் ஆஃப் வாய்டு தான். இதை தாண்டி ஃபில் பண்ணீங்கன்னா என்ன ஃபில் பண்ண முடியாது. புரியுதா? சேம் கான்செப்ட். ஓகே, வாய்டுக்குள்ள மட்டும் தான் வாட்டர் போய் உட்காரும், அதை தாண்டி வாட்டர் போய் பிளேஸ் ஆக முடியாது. ஓகே, இட் கேன் பி ஈக்குவல், இட் கேன் பி கிரேட்டர். ஸோ 100 தாண்டி வராது. That's not possible. Copy, sir. Is it done, everyone? Respond. Yes sir. Bhupati, முடிச்சிட்டீங்களா? Yes sir. Okay. Rasanya, now we'll move to the next concept, that is air content. ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்ன்றது என்ன? இந்த வாய்ட்ஸ்ல வந்து எவ்வளோ வாட்டர் இருக்கு அப்படின்றத பார்க்கறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அதே மாதிரி வாய்ட்ஸ்ல எவ்வளோ ஏர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறது என்ன? தட் இஸ் ஏர் கண்டென்ட். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இப்போ ஏர் கண்டென்ட்ன்றது என்ன? தட் இஸ் நத்திங் பட் தி வால்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசென்ட் இன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்டு 100. ஓகே, இன்டு 100. ஓகே, இப்போ அதே தான். ஒருவேளை சாயில் வந்து soil is fully saturated, what is the volume of air? 0. அப்ப ஏர் கண்டென்ட் என்ன ஆயிடும்? 0%. இதுவே வந்து the soil is
fully dried. Okay, if the soil is fully dried, what will happen to the volume of air? Volume of air will be equal to volume of void. அப்ப air content என்ன வரும்? VV by VV into 100. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கரெக்டா? அப்ப air content என்ன? 100%. அப்ப air content variation என்ன? It can be 0 to 100 less than or equal to 100%. Okay, ஒரு சின்ன ரிலேஷன் இருக்கு, அது மட்டும் டெரைவ் பண்ணிடுறேன். So listen here. So we know that air content is equal to volume of air by volume of voids, correct? And we know that volume of voids is equal to volume of air plus volume of water, correct? சொல்லுங்க. voids ல ஒண்ணு air இருக்கும் இல்ல water இருக்கும். அப்ப what is VA? VA is equal to VV minus VW, correct? So please substitute here. So VA is equal to VV minus VW by VV, correct? So அப்ப இது எப்படி எழுதலாம்? VV by VV minus VW by VV. You cancel this, you will get 1 minus what is this volume of voids to volume of water? Degree of saturation. Yes. So air content is equal to 1 minus degree of saturation, or air content plus degree of saturation is equal to 1. Is it clear? Yes, sir. Degree of saturation is equal to 1. Sir, என்ன meaning sir? Degree of saturation 100% இருந்ததுன்னா air content எப்படி இருக்கும்? 0 இருக்கும். Air content 100% இருந்ததுன்னா degree of saturation 0 இருக்கும். இல்ல degree of saturation 60 னா air content 40 இருக்கும். கொஞ்சம் புரியுதா? That's it. Yes, sir. Fine. Take down this. Everyone completed the first page? Respond. Yes, sir. Yes. Sir, percentage of voids percentage of air voids meaning one, sir. Percentage? Percentage of voids, then percentage of air voids. No. Be careful. See, percentage voids அப்படின்றது என்ன? Is what? Percentage voids என்றது என்ன? Void ratio, correct? அதான சொன்னேன். Percentage voids என்றது இன்னொரு பேரு porosity. Yeah, porosity or void ratio. Percentage air voids என்றது வேற. சரியா? Percentage void. ஆமா, அது இன்னும் சொல்லல. Percentage air voids என்றது வேற, percentage void என்றது வேற. So percentage void என்றது porosity ஓட அதானே சொல்லணும், கரெக்ட்டா? ஆமா sir. Yes, sir. Yes, sir. Yeah. That we won't use. Okay, அது நான் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். But percentage air void என்றது வேற. சரியா? Don't confuse. Okay. Okay, fine. Next போலாமா? Percentage voids தான சார் சொல்லிருக்கீங்க. Percentage air voids னு சொல்லல சார். ஆமாமா சொல்லல. அதான். பட் அதுக்கு தேவையில்ல. Fine. Next time போலாமா? Yes, sir. Okay, sir. Yes, sir. Fine. We shall move to the next attribute. Fine. Listen here. So நம்ம இப்ப பார்க்க போறதுதான் percentage air void. I think this is 5, right? Percentage. Yes, sir. Yes, sir. இல்ல சார் 5 சார். அந்த ரிலேஷன் வந்து 2லே பார்ட்ல வரும். ரிலேஷன் நம்ம பார்த்தோம். Percentage air void. சரியா? So percentage air voids என்றது ஒண்ணும் இல்ல. Total volume of soil எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து பர்சன்டேஜ் ஏர் வால்யூம். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் சாம்பிளில் எவ்வளோ வந்து வால்யூம், டோட்டல் வால்யூமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் என்ன பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ். ஓகே, ஏர் கண்டென்ட்றது என்ன வால்யூம் ஆஃப் ஏர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. ஏர் கண்டென்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஏர் வித் ரெஸ்பெக்ட் டு சொல்லுங்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஆனா பர்சன்டேஜ் ஏர் வாய்டுன்றது டோட்டல் வால்யூம்ல எவ்வளோ ஏர் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா அதுதான் என்ன பர்சன்டேஜ் ஏர் வாய்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ் இஸ் given by volume of air by total volume into 100. Okay.
now Lasagna. So இப்ப fine. Next point is இப்ப fully saturated அப்படின்னா what is the volume of air? Zero, sir. Percentage air void என்ன ஆயிடும்? That will become 0. இதுவே வந்து fully dried அப்படின்னா volume of air is greater than 0. Correct? Yes, sir. No. How it will be equal to total volume? Be careful. No, sir. Solid, sir. Sorry, sir. That's voids. Yeah. So greater than 0, but this should be less than total volume, right? Common sense. Yes, sir. Yes, sir. ஆனா total volume ஓட இது கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா voids கிடையாது. Yes, sir. Yes, sir. என்ன சொல்லலாம்? Percentage of air void can be greater than or equal to 0. So 0 ஓட greater ஆ இருக்கும். அப்படி இல்லனா ஈக்குவலா இருக்கலாம். Okay. It can never become 100%. So VA is equal to V. Is it possible? Practical? No, sir. No. It's not at all possible. ஏன்னா total volume volume of air equal ஆ இருக்குமா? இருக்காது sir. Possible. This is not possible. அப்ப ஈக்குவேஷன் எப்படி வரும்? 0 less than or equal to beta A less than 100. Okay, sir. Is it clear? Yes, sir. Why? Yes, because the volume of air can't be replaced by the total volume. Okay. Equal to total volume. Yeah. So now let us look at this small relation. So neta A is equal to VA by VV, right? So VA by VV, VA by Yes, VV, சொல்லுங்க. Yes, sir. Sorry, sir. What? This, sir. What? Total volume. White volume, sir. Volume. So இப்ப நான் என்ன பண்றேன்? இத வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்னால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். மேத்தமேட்டிக்கலா ஒரே டேர்மா நீங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் 1 தான வரும். ஆமா சார். So I am doing that for my convenience. So இப்ப VV by VV. So அப்ப இத எப்படி பிரிக்கலாம்? VA by VV into VV by V. So what is volume of air by volume of voids? Air voids. Air condenser. Air condenser. Air condenser. What is volume of voids by total volume? Porosity. Correct? So percentage air void is equal to air content into porosity. Or we know that air content plus degree of saturation is equal to 1. It implies air content is equal to 1 minus degree of saturation. You substitute here, you will get neta A is equal to 1 minus SR into porosity. Is it clear? Sir. Get down this. Finish, sir. Didn't completed the first page. Copied, sir. Done, sir. Sir. Yes. Sir, one doubt, sir. Yeah. Sir, in fully dry condition la இப்ப VA வந்து 100% தான் sir. How VA will be 100%? Yes, volume of air will be filled with volume of void. VA is equal to VV. அப்ப வந்து percentage of air voids is equal to porosity னு எழுதிக்கலாமா? அப்படி எப்படி எழுத முடியும்? Percentage of air voids equal to volume of air by total volume பா. Volume of voids கிடையாது. அதான் total volume. அப்ப VA is equal to VV ன்னு தான வருது. Yes. Porosity, yeah. For that case, we can write like that. Good. You can write no, sir. Porosity inradhu VV by total volume. Yes, in that case, we can write like that. Okay. Okay, sir. Fine. Sir, ஒரு fully dried condition மட்டும் ஒரு explain பண்ணுங்க. Fully dried, yes. Listen here. So, fully dried அப்படினா, see, volume of air will be definitely greater than 0, right? Will be definitely greater than 0, but again it will be less than the volume. அதாவது 0 விட அதிகமா இருக்கும்,
ஆனா இந்த டோட்டல் வால்யூமை விட கம்மியா தானே இருக்கும், ஏன்னா அது வாய்ட்ஸ்ல தான் போய் உட்கார போகுது. அப்ப கண்டிப்பா இது வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் இட் கேன் பி கிரேட்டர் தென் 0வா இருக்கும், ஆனா 100ஆ இருக்காது. ஏன் சார் அப்படின்னா, எப்ப 100 ஆகும்? இந்த விஏவும் டோட்டல் வால்யூமும் ஈக்குவலானா மட்டும் தானே 100 ஆகும். சொல்லுங்க, வால்யூம் ஆஃப் ஏரும் டோட்டல் வால்யூமும் ஈக்குவலானா மட்டும் தான் 100 ஆகும். பட் விஏ will never become equal to the total volume. இது பாசிபிளே கிடையாது, ஏன்னா டோட்டல் வால்யூம்க்கு ஈக்குவலா வால்யூம் ஆஃப் ஏர் வந்து மாறவே மாறாது. அப்ப தட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 100. Okay, Okay, sir. fine, that's it. Finished, sir. Is it done, everyone? Yes, sir. Fine, next போலாமா? Yes, sir. போலாம் sir. Listen here. So next is water content. Water content or moisture content. So இப்போ வாட்டர் கண்டென்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாயில்ல எவ்வளோ வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் ஆஃப் வாட், சாலிட். ஸோ வெயிட் ஆஃப் சாலிடை பொறுத்து எவ்வளோ வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அதுதான் என்ன, தட் இஸ் நத்திங் பட் தி வாட்டர் கண்டென்ட். water content. Okay, weight of water by weight of solid into 100. So இப்போ we know that total weight is equal to weight of water plus weight of solid. ஏன் weight of air இங்க எழுதல? வாட்டருக்கும் ஹேருக்கு மட்டும் தான். இப்போ ஹேர் வந்து 0 ஆயிடும்ல சார், ஃபுல்லா நம்ம வாட்டர் பத்தி Saturated இருக்கும். ஏருக்கு எங்கமா weight இருக்கு? What weight Air air weightless. will have? Air It will weightless. displace only the volume. 0 ஆயிடும் சார். Yeah. See why? Because it won't have any significant value of weight. It will occupy only the volume. Okay. So this is 0. So we can say that weight of water is equal to total weight minus weight of solid. Correct? Respond. Total weight minus weight of solid. So water content is equal to total weight minus weight of solid by weight of solid into 100. Okay. Suppose let us assume a scenario where the soil is fully dry. So fully dry அப்படின்னா weight of water என்ன? Weight of water என்ன? 0. அப்போ water content என்ன ஆயிடும்? What is water content? 0%. Correct? So இதுவே வந்து if fully saturated. If fully saturated, weight of water is definitely greater than 0. Correct? So 0 would அதிகமா இருக்கும், right? So அப்ப water content, weight of water by weight of solid will also be greater than 0. அப்ப 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா 0க்கு greater-ஆ இருக்கும். Okay, so water content can be greater than or equal to 0. சரியா? Yes. See, bentonite clay வந்து பாத்தீங்கன்னா maximum value of water content வந்து 500% வரும். Just imagine. For bentonite clay, the maximum value of water content is 500%. Okay. இதுக்கலே அதான் அதிகம். Maximum value of water content is 500% for bentonite clay. Okay. That's it. Take down this.
வாட்டர் கண்டென்ட் வந்து அப்ப 100 தாண்டியும் அப்ப போகும் அப்ப வாட்டர் கண்டென்ட். யா எஸ் 100 தாண்டி போகும். ஓகே. ஏன்னா வாட்டரோட வெயிட் அதிகமாகும்ல, வெயிட் ஆஃப் வாட்டர் தான் நாங்கள் கன்சிடர் பண்றோம். அப்படி இருக்க வெயிட் ஆஃப் வாட்டர் அதிகமாக சாத்தியம் இருக்குல்ல. எஸ் சார். யா. So one doubt. The question asked is water content of soil can be greater than 100%. நம்மளுக்கு bentonite clay கொடுத்தா மட்டும் தான் it should be greater than 100%. Normally water content. Not like that. It can be anything. Okay. I am saying that the maximum possible value recorded is 500. Are getting my point? Practically. So any soil water content is greater than 100%. Yes, it can be. You can't say that surely. கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. 0ல இருந்து 0க்கு ஈக்குவலா இருக்கும், 0க்கு கிரேட்டரா இருக்கும். சரியா? அதுக்கு நடுவுல எந்த ஃபிகர் வேணா வரலாம். நம்ம பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் ரெக்கார்ட் ஆனது டேட்டா படி. ஓகேவா? That is 500%. Sir. Yeah. Sir, I'm sorry sir. எனக்கு bentonite 500% assume பண்ணலாம் சொன்னீங்களா sir? Assumeலாம் கிடையாது. அது assumption கிடையாது. That is not an assumption. That is a value for bentonite. அதுக்கப்புறம் என்ன சார் சொன்னீங்க? அதுக்கப்புறம் see, that is a data. It is a fact. Bentonite like water content 500% அவ்வளவுதான். அதுதான் maximum recorded water content. No, nothing. Okay sir. Yeah. Okay sir. 0க்கு ஈக்குவலா இருக்கலாம், 0வை தாண்டி இருக்கலாம், அதுக்கு நடுவுல எந்த ரேஞ்ச் வேணா இருக்கலாம். Bentonite like 500% வந்து வரைக்கும் வரும். Is it done? I completed everyone. Next போலாமா? Sir, next page sir. Copy sir. Yes. Wait for a second sir. 1 minute. Fine, listen here. So next is இப்போ வந்து வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்கு. சரியா? So let us look at that. So methods to determine the water content. சரியா? ஸோ இப்போ என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து O1 ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க எழுத வேணாம், நான் டிஸ்பிளே பண்ணுவேன் இமேஜ்ல, அப்போ காப்பி பண்ணிக்கலாம். சரியா? No need to write anything. Please listen to the procedure. சரியா? After finishing this, I'll display the notes. Whatever. Okay. First இந்த O1 drawing method இருக்கிறதுலே most accurate method எதுன்னு பார்த்தீங்கன்னா, this is the most accurate method of all the methods. சரியா? இருக்கிறதுலே ரொம்ப accurate result கொடுக்கிறது வந்து இந்த O1 drying method தான். So this is the most accurate method of all the methods. So லேப்ல மெஷர் பண்றதுக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 105ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஓவன்ல எவ்வளோ நேரத்துக்குன்னா 24 hours. சரியா? சார் ஏன் சார் 110 டிகிரி செல்சியஸை தாண்டி நம்ம ஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ சாயில் இருக்கு அப்படின்னா, சாயில்ல அட்சார்ப்டு வாட்டர்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டீங்களா? அட்சார்ப்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அட்சார்ப்டு வாட்டர் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை சுற்றி அட்டாச் ஆகிருக்கும். இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸை சுற்றி அட்டாச் ஆகிறதுக்கு கெமிக்கலி அட்டாச்டு வாட்டர். இது 110 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணீங்கன்னா இந்த அட்சார்ப்டு வாட்டரும் என்ன ஆகும்னா பிரேக் ஆகி வெளியில வந்துடும். சரியா? ஸோ இது பிரேக் ஆகி வெளியில வந்துருச்சுன்னா இந்த சாயிலோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், அந்த சாயிலோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் வந்து எதுக்கு மேலே போகக்கூடாது, 110 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் போயிட்டு இந்த அட்சார்ப்டு வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணி அதோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரே மாத்திரும். சரி? அதனால தான் 110 வரைக்கும் போகும். ஓகே. இதே ஆர்கானிக் சாயில்ல வந்து 60 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் லிமிட். ஓகேவா? ஆர்கானிக் சாயில்ல எவ்வளோ? 60 டிகிரி செல்சியஸ். கிப்சம், ஓகே, கிப்சம் மாதிரி சாயில்ல 80 டிகிரி செல்சியஸ். இல்லை எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஜென்ரலா எவ்வளோ? 105 to 110. ஆர்கானிக் சாயில்ல 60யை தாண்டக்கூடாது, ஜிப்சம்ல 80யை தாண்டக்கூடாது. ஸோ வாட்டர் கண்டென்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சாலிட். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் வெயிட்டை மெஷர் பண்ணிடணும். அடுத்து ட்ரை வெயிட்டை மெஷர் பண்ணிட்டு இது என்ன பண்ணிடணும், டோட்டல் வெயிட்டை கொண்டு போய் ஓவனில் வச்சுருப்பீங்க, சாயிலில் பண்ணியிருப்பீங்களே, இது ஓவனில் வச்சுட்டு
2-3 நாள் yes கழிச்சு sir. எடுத்து ட்ரை வெயிட் மெஷர் பண்ணி வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? Is it clear? Yes sir. So this is oven drying method. சரியா? இப்ப அடுத்த மெத்தட் கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து sand bath method. Sand bath method. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீல்டு மெத்தடு, லேப் மெத்தடில் ஃபீல்டு மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து ஒரு 30 minutes 30 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். வித்தின் த லெஸ் தென் த டைம் ஆஃப் 30 minutes யூ கேன் ஃபைண்ட் தி வாட்டர் கண்டென்ட். சரியா? ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு கெரசின் ஸ்டவ் எடுத்துக்கணும். என்ன ஸ்டவ்? கெரசின் ஸ்டவ். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹீட் கொடுக்கணும். ஸோ ஹீட் கொடுத்துட்டு ஹீட் கொடுக்க இதில் எந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் கிடையாது. தேர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தி டெம்பரேச்சர். சரியா? தட் இஸ் அ ப்ராப்ளம். சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இன்டைரக்டா கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 30 minutesக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி? அந்த டோட்டல் வெயிட் எடுத்துப்பீங்க. அடுத்து ஹீட் பண்றீங்களா? இந்த கெரசின் ஸ்டவ் வச்சு என்ன பண்ணும்? இதை ஹீட் பண்ணா டெம்பரேச்சர் கண்ட்ரோலே இல்லை. அப்போ ஆப்வியஸா எல்லா வாட்டரும் வெளியே வந்துருமா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. Yes sir. So this will give you the dry weight. So இத வச்சு நீங்க என்ன பண்ணிரலாம்? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சார் So ஒரு எந்த எக்ஸாம்பிள் மெத்தட்ல சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த கல்லு வண்டியில வந்து கல்லக்கா புதுப்பித்து தருவாங்க ஆமா சார், அது மாதிரி தான். பொரிச்சு தருவாங்க. ஆமா அது மாதிரி தான். சரியா? சோ இப்போ இத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிச்சலாம். இல்ல என்ன क्वेश्चन வரும்னா எந்த மெத்தட்ல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்காது அப்படினா எந்த மெத்தட் அது? இதுல சாண்ட் பாத் மெத்தட். ஆமா. அப்புறம் less than 30 minutesக்குள்ள எதுல கண்டுபிடிக்கலாம் அப்படினா எந்த மெத்தட் அது? சாண்ட் பாத் மெத்தட். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்பாங்கன்னா ஆர்கானிக் சாயிலுக்கும் கிப்சம்க்கும் அந்த மெத்தட் வந்து சூட்டபிள் கிடையாது. ஏன்? ஏன்னா 60-80 தான் டெம்பரேச்சர் இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறோம்? கெரசின் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு டெம்பரேச்சரை இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் சாயில் அண்ட் கிப்சம். இது கிளியர்? அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு நிமிஷம் சார். அந்த இப்போ லெஸ் தென் 30 மினிட்னா இப்போ 30 மினிட்டுக்குள்ள எப்போ வேணாலும் அது பண்ணலாமா? இல்ல எப்போ வேணாம். ஆமா, நீங்க ஏதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்களா, தண்ணி வெளில வந்தோடனே நீங்க வெயிட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. என்ன சொன்னீங்க? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து ஆல்கஹால் மெத்தட். ஆல்கஹால் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு ஃபீல்டு மெத்தடு, பட் இது அக்யூரேட் கிடையாது. சரியா? இது அக்யூரேட் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன சொல்றது? there is no control over temperature. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன கிடையாது? டெம்பரேச்சரை பொறுத்து கண்ட்ரோல் கிடையாது. இதில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என்ன கேட்பேன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் டஸ் நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தி டெம்பரேச்சர் அப்படின்னா சாண்ட் பாத் மெத்தட் வரும். அடுத்து என்ன வரும்? ஆல்கஹால் மெத்தடும் வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு மெத்தட். இம்பார்ட்டன்ட். ஐ வில் ஸ்டார் மார்க். கால்சியம் கார்பைடு மெத்தட். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் மெத்தட். இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மெத்தட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா கால்சியம் கார்பைடை வந்து சாயில் சாம்பிள் கூட ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? கால்சியம் கார்பைடை வில் ஆட் கால்சியம் கார்பைட் டு தி சாயில் சாம்பிள். சரியா? ஸோ அது என்ன பண்ணணும்னா அதில் இருக்க சாயில் சாம்பிள் இருக்க கூட தண்ணியோட அது ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? கால்சியம் கார்பைட் என்ன பண்ணும்? சாயில் சாம்பிள் இருக்க தண்ணியோட ரியாக்ட் பண்ணி அசிட்டிலின் கேஸ் வந்து எவால்வ் ஆகும். என்ன கேஸ்? அசிட்டிலின் கேஸ் வந்து எவால்வ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயல் கேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டயல் கேஜ் மெஷரை வச்சு நம்ம எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ அசிட்டிலின் எவால்வ் ஆகுதோ அதுக்கேற்ற வாட்டர் கண்டென்ட் மெஷரை நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? டயல் கேஜை வச்சு கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இதுதான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட். ஸோ ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து என்ன கேஸ் எவால்வ் ஆகும்னு கேட்பாங்க. என்ன கேஸ் எவால்வ் ஆகும்? Acetylene gas. Yeah, acetylene gas will be evolved. Okay. Fine. So அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பைக்ரோமீட்டர் மெத்தட்.
பைக்னோமீட்டர் மெத்தட். சரியா? ஸோ பைக்னோமீட்டர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ சூட்டபிள்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாலிட் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். பைக்னோமீட்டர்னா இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சிமெண்ட் பண்ணியிருப்பீங்க லேப்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு இது மாதிரி பிளாஸ்க் மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊற்றுவீங்க, அதுக்கப்புறம் சிமெண்ட் தண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல்லா தண்ணி. ஞாபகம் இருக்கா? கான்கிரீட் லேப்ல பண்ணியிருப்பீங்க. இல்ல பைக்னோமீட்டர் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பீங்க லேப்ல. தண்ணி ஊற்றுவீங்க, அப்புறம் சிமெண்ட் தண்ணி, அப்புறம் ஃபுல்லா சிமெண்ட், அதை வச்சு போடுவீங்க. அதுதான் பைக்னோமீட்டர். அதை வச்சு நம்ம வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கலாம். ஆனா நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாலிட் தெரியணும், அப்பதான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன் பேலன்சிங் மெத்தட். சரியா? டார்ஷன் பேலன்சிங் மெத்தட். சார் இதுனா என்ன சார் அப்படின்னா, ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணணும்னா டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த சாயில்ல, இது மாதிரி சுத்தம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டார்க் அப்ளை பண்றதை வந்து வாட்டர் கண்டென்ட்டா, ஸோ எந்த அளவுக்கு டார்க் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து மாறும். சரியா? புரியுதா? அவ்வளவுதான் கேட்பாங்க. சரியா? டார்க் அப்ளைட வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் கண்டென்ட்டா மாத்தி கண்டுபிடிச்சிடும். ஓகே, வெயிட், ஐ வில் ஷோ யூ த பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இமேஜா காட்டுறேன், ப்ளீஸ் காப்பி தட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபைன். ஒன் செகண்ட். நமக்கு நிறைய டைம் இருக்கு சிலபஸ் முடிக்க. ஸோ இன்னும் சாயில் மட்டும் தான் பெரிய சப்ஜெக்ட், இன்னும் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் இருக்கு. கரெக்டா? ஆமா சார், அதுதான் சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இது. ஒரு நாள் போதும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கம்ப்ளீட் தி சிலபஸ், சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ டோன்ட் ஸ்டடி டில் தி லாஸ்ட். ஓகே, ஸோ எப்படி எக்ஸாம் வந்து தான் ஆகணும். சரியா? ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். சாயில் பொறுமையாவே போலாம், பொறுமையாவே கத்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த இயர்க்குள்ள வந்துருன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் கம்பல்சரி நடக்கும் அப்படி சொல்றாங்க சார். ஓகே ஓகே, ப்ராமிஸ் ஹோப்ஃபுல் சோர்ஸ். உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மளால படிக்க முடியும். கரெக்டா? அதை மட்டும் பண்ணுவோம், மற்றதான் வேண்டாம் நமக்கு. சரியா? இந்த எக்ஸாம்ல நீங்க எந்த எக்ஸாம் வேணா கிளியர் பண்ணலாம் if you appear. Okay, so only thing is you should be prepared. Fine. Now I will display you the figures image. Please take down that. Fine. Listen here. I'll take down this. Can you see the image? சார் அது என்ன சார், பாதியில கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா என்ன சார்? இந்த சாண்ட் பாத் மெத்தட் சைடுல டிரா பண்ண மாதிரி இருக்கு. சாண்ட் பாத்தோட அது சாண்ட் பாத் வேண்டாம், இந்த மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க. ஓகே சார். Everyone completed the set of points. Respond. Have you completed? Please respond. Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. We move to the next set of points. Please take down the next set of points. Is it visible to you? Sand bath method தான எழுதணும். ஆமா சார். Take down. சார் சாண்ட் பாத் மெத்தட்லயும் ரிசல்ட் அக்யூரேட்டா இருக்காதுல்ல சார்? எஸ், இட் won't be accurate. ஓவன் ட்ரையிங் மெத்தட் மட்டும் தான் அக்யூரேட். ஓகே ஓகே சார். சார் சார் அட்சாப்ட் வாட்டர் ஒன் டைம் என்னன்னு சொல்றீங்களா சார்? என்னம்மா அட்சாப்ட் வாட்டர்? அட்சாப்ட் ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒன் மினிட் சார்.
Okay. So last line, sir. Wait, sir. Okay. Yes, sir. Considered completed? Yes, sir. Can you see the image? Yes, sir. Image Sridama. Pyknometer method, torsion balancing method. Can you see this? Yes, sir. Yes, sir. Visible.